ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர். இது பார்த்திங்கன்னா இது ரவி பொருளாஜிக் போர்டு ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று ஆர்டர் பண்ணோம். சரி, இது நல்லாயிருக்கு பாருங்கண்ணா அப்படின்ட்டு கடைக்காரங்க நம்மளுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கிங் பண்ணால் நல்லா தான் இருந்தது. சரி, அப்படியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கோசரம் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஆடியோ நான் செக் பண்ணுறேன். இது லெஃப்ட் ரைட்டு, இது சரௌண்டு பாருங்கள். சரௌண்டு, இது சென்ட்ரு, இது சப்பு. உங்களுக்கு சரௌண்டு பாருங்கள். நல்லா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய டெக்னீஷியனுங்க நிறைய போர்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதை செக் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரே போர்டுன்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அவங்களோட டேஸ்ட்டு பாருங்கள். நான் செக் பண்ணி காட்டுறதில்ல, அவங்களுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. நம்ம சொல்கிறதுன்றதானே அது தப்பாக போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. நான் செக் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்காங்க. அது சரௌண்டு பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக க்ளீனாகவும் வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஐஸில் தான் யூஸ் பண்ணுறேன். சரௌண்டு அந்த மியூசிக் பாருங்கள், இப்போ உடையாமல் க்ளீனாக ஆடியோ பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீனாகவே உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு கேட்கும். வாய்ஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லாவே இருக்குது. எனக்கு கிளாரிட்டியாக நல்லாயிருக்கு. லைட்டாக மைல்டாக கேட்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள். இது வாய்ஸ் பாருங்கள், இருக்குது வாய்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் நன்றி நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம், நல்லா இருந்தது. சரி, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா, ஏன்னா இதில் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதை வந்து அந்தாட்ட நாம் தான் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து அவருடைய கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லாயிருக்கு, அவருடைய ஸ்டைலில் நல்லா இருக்குது. அவர் க்ளீனாக எடுத்து கொடுத்துருக்காரு. இதுக்கு மிச்சம் நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தாட்ட நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். வாய்ஸ் சென்டரில் ஒன்று அரெஸ்ட் பண்ணோன்னா அரெஸ்ட் பண்ணிக்கணும், ஜாஸ்தி வரணுன்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சப்பு தான் செக் பண்ண முடியல. நான் முடிஞ்சால் நான் இது ஆம்பு பண்ணால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. இது வேணும்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட் ஆம்புக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லோ பட்ஜெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாவே ஹை பட்ஜெட் கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. உங்களுடைய டேஸ்ட்டு தான் நம்ம செக் பண்ணி காட்டணும். இதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்காங்க. பாருங்கள். பாட்டு வரும்போது வச்சு கேட்டுற பாருங்க.
பாட்டு போட்டு யூடியூப்பில் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். எனக்காக பாருங்க, இதில் வாய்ஸ் அது ஏன்னா அந்த பாட்டுக்கு உங்களுக்கு எந்தெந்த பாட்டு எந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று போட்டு நம்ம போட்டு காட்டிட்டு ஏன்னா இவர் ஒரு பேரில் இருப்பார், அவர் பேரை டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு நான் கிளியரன்ஸாக நான் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், நாம் ஏதோ ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஏங்க வாய்ஸ் வருதுங்க, அது வருது இது வருது அப்படின்னு வந்து அவர் போர்டை வந்து குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்று ஒன்றும் பண்ணுறாங்க. நம்ம செக் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த போர்டை தயாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. எத்தனை நாள் தூக்கத்தில் கூட யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க டெக்னீஷியனுங்க. உண்மையிலே பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எழுந்த உடனேவும் முழிச்ச உடனே தூங்கும்போது வரைக்கும், தூக்கம் வர வரைக்கும் அந்த யோசனை எப்போவாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து மைண்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நல்ல ஒரு டெக்னீஷியனுங்க, அதிலே ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த போர்டு ரெடி பண்ணுறவங்கலாம் ஏன் இப்படி வருதுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்க போய் தூங்க வரைக்கும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த யோசனை தான் எழுவாங்க. இப்போ எழுந்திரிச்ச உடனே அது யோசனை வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க எப்போவுமே அந்த ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட கஷ்டத்தை நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது. இங்கே பாருங்கள், பாருங்கள் வாய்ஸு முன்ன பாட்டில் வந்து அவ்வளோ லைட்டாக வாய்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த பாட்டில் சுத்தமாக வரல. பாருங்கள், நல்லா டெத்தாக ஆடியோ பாருங்கள். இது பாருங்கள், இதில் வாய்ஸ் வருதுங்களா? இது பாருங்க, இது பாருங்க, இந்த மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதாகும். ஒரு பாட்டுக்கு எல்லா பாட்டுக்குமே வாய்ஸ் வராமலாம் பாடாது. ஒரு பாட்டுக்கு வாய்ஸ் வரும். அந்த பாட்டை போட்டு காட்டிட்டு ஐயோ அந்த போர்டு சரியில்லை அப்படின்ட்டு வந்து போர்டை வந்து குறை சொல்லிடக்கூடாது. அதனால நான் வந்து ஒன்றும் தவறாக எதனா எனக்கு தெரியாமல் ஒரு வார்த்தை வந்திருந்தால் மன்னிச்சிருங்க. இது எனக்கு தெரியாமல் தான் நான் எது வந்தாலே தவறு செய்வேன். தெரிஞ்சு எந்த தவறும் செய்ய மாட்டேன். சாரி. இங்கே பாருங்கள், அதே பாட்டு தான் முன்ன வாய்ஸ் வந்துச்சு, இப்போ பாடிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நன்றி நண்பர்களே. இந்த அளவுக்கு நான் செக் பண்ணி காட்டினது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மைண்டே குழம்பி போயிடும். ஏன்னா அதனால தான் இது பாருங்கள், இதுதான் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பழைய போர்டு தான். இதெல்லாம் செக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். அதுக்கும் பாருங்கள், இது ஓல்டேஜ் இதெல்லாம் காட்டிடுறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் எடுத்து இது பண்ண முடியல. பாருங்கள், இன்புட்டு நல்லா அவுட்புட்டு இன்புட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பேஸு உங்களுக்கு இங்கே பாருங்கள், வாய்ஸு சரவுண்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணாங்க. எதுவுமே நம்ம அது அவ்வளோ கிளியராகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அடிச்சுக்க வேண்டியதாக, வேறு ஒன்றும் இல்லை. இதில் டவுட்டுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சிம்பிளாக இருக்குது. சின்னதாக இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட கூட கேட்பேன், எந்த போர்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போக போக எனக்கு அந்த இடம் வசதி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும். ஆம்பு வந்து சின்னதாக இருக்கணும். அதோடைய குவாலிட்டி வந்து நல்லா பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி நான் விரும்புவேன். அந்த மாதிரி தான் நான் விரும்புகிறது. அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கே நான் அந்த மாதிரி ஆட் பண்ணி தருவேன். பெரிய ரொம்ப பெருசாகவும் போர்டு போகக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். பார்க்குறதுக்கு எனக்கு சிம்பிளாக இருக்கணுன்ற மாதிரி நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா சின்ன இதில் எந்த அளவுக்கு அது குவாலிட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிறேன். இப்போ அந்த வசந்த் அண்ணா கூட பார்த்திங்கன்னா சின்னதாகவே போர்டெல்லாம் ரொம்ப சின்னதாகவே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி எஸ்எம்டி காம்பேட்டில் இதில் பொருளை போட்டு கொஞ்சம் சின்னதாக போர்டை வந்து சின்னதாக ஆக்கியிருந்தார். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அந்த மாதிரி போர்டெல்லாம் ரொம்ப விரும்புவேன்.
நிறைய நான் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குற இடத்துல கொஞ்சம் கேட்டேன். அந்த போர்டெல்லாம் வசந்த் அண்ணாவுது கொஞ்சம் அது கொஞ்சம் கிடைக்கல. நான் நிறைய போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அவரது. அது சில டைமு கஸ்டமர் வந்து கேட்கும்போது, அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம ஆர்ட்ரு பண்ணும்போது அது கிடைக்க மாட்டேன்து. அது கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலு இந்த மாதிரி எதனா ஒன்று வேறு மாற்றி போட வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு அந்தோடைய இதுக்கும் செட் பண்ணிவிட்டு, இது நம்ம புதுசா வரும்போது சும்மா புதுசா திருப்பணும் நம்ம போட்டு நம்ம அழைச்சிட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்கணும். அதனால் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போர்டு கிடச்சிதுன்னா டக்குன்னு மாட்டிட்டா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத போர்டு வரும்போது அதுக்கு நம்ம மறுபடியும் உக்காந்துட்டு யோசனை பண்ணிவிட்டு அதை நோண்டிட்டு உக்காந்துக்கணும். அது மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து நான் செந்தில் எலக்ட்ரானிக்ஸில் வாங்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கிடைச்சிது. நான் எந்த போர்டு கேட்டாலும் டக்குன்னு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைடெக் அண்ணாக்கிட்ட நம்ம வாங்கிட்டுருக்கோம். அவர் தான் இந்த போர்டு கொடுத்தாரு. ஏன்னா அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கார். ஏன்னா அவர் போர்டுமே நம்ம இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நிறைய போர்டு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம அவர்கிட்டையும் போர்டு வாங்கிட்டுருக்கோம். ஒரு சில டைம் அது கிடைக்கிறதில்ல நம்ம அர்ஜென்ட்டுக்கு. ஏன்னா நம்ம இப்போ வேணும் 2 நாளைக்குள்ளே வேணுன்னும் போது அவர் ஆர்ட்ரு போட்டு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக இருக்கும். சரிண்ணா ஏதோ ஒன்று போட்டு விடுங்கண்ணா அப்படின்னு வாங்கிக்குவோம். அவங்கக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அது மாதிரி நன்றி நண்பர்களே. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள். ஏன்னா என்னன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே பாருங்கள். 2 ஐசியில் உங்களுக்கு எல்லாமே வேலையை முடிச்சிருக்காரு. ஆனால் நல்லாயிருக்கு. ஆடியோ கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. வேணுன்ற நண்பர்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.